வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் பயிற்சி 7ல் 4ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றுள் பொருட்களை வாங்குவதற்கான சிறந்த வழியை காண்க. இங்கே 2 கணக்கு இருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் பாருங்க, ரூபாய் 175க்கு 5 இனிப்பு கட்டிகள் அல்லது ரூபாய் 114க்கு 3 இனிப்பு கட்டிகள், எது சிறந்தது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு இனிப்பு கட்டியோட விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் பாருங்க, 5 இனிப்பு கட்டிகளோட விலை 175 ரூபா. நமக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு இனிப்பு கட்டியோட விலை தான் வேணும். 5 இது 175 ரூபான்னா இந்த 175 எதை கொண்டு வகுக்கணும்? 5 கொண்டு வகுத்துட்டோம்னா ஒரு இனிப்பு கட்டியோட விலை நமக்கு கிடைச்சிரும். கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல 4 5 5, முதல்ல 17 இருக்கு. 17ல் 3 5 15, மிச்சத்தில் 2 எங்கே போகும்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 2 போட்டால் 25. 25ல் 5 25, அதாவது 175 5 கொண்டு வகுத்துனா 35. அப்போது ஒரு இனிப்பு கட்டியோட விலை எவ்வளவு? 35 ரூபாய். ரெண்டாவது பார்க்கலாமா பாருங்க. இதிலே 114 ரூபாய்க்கு 3 இனிப்பு கட்டிகள். அப்போ 3 இனிப்பு கட்டிகளோட விலை எவ்வளவு? 114. நமக்கு ஒரே ஒரு இனிப்பு கட்டி தான் வேணும். அப்போது இந்த 114 எதை கொண்டு வகுக்கணும்? 3 கொண்டு வகுக்கணும். ஏன்னா 3 இருக்குது. அப்போ பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, முதல்ல 11 எடுத்துக்கலாம். 11ல் எதற்கு? 3 9, மிச்சம் 2 எங்கே போகும்? 4க்கு முன்னால் 2, 4க்கு முன்னால் 2 போட்டால் 24. 24ல் எத்தனை 3? 8 3 24, 8 3 24. அப்போ பாருங்க, ஈக்குவல் டு ரூபாய் 38. இங்கே ஒரு இனிப்பு கேக்கோட விலை 35 ரூபா வருது. இங்கே ஒரு இதோட விலை எவ்வளோ வருது? 38 ரூபா வருது. அப்போ எது சிறப்பு? இதுதான் சிறப்பு. இப்படி வாங்கினா தான் நமக்கு என்ன ஆகும்? காசு அமௌண்ட்டு குறையும். அப்போ எது சிறந்தது? 5 இனிப்பு கட்டிகள் வாங்குவது தான் சிறந்தது. பாருங்க, 5 இனிப்பு கட்டிகள் ரூபாய் 175க்கு வாங்குவதே சிறந்த வழி. சரியா? அதுக்கடுத்து இதில் 2வது ஆரம்பிக்கலாமா பாருங்க. 2வது என்ன கொடுத்துருக்காங்க? பாஸ்கர் 1.5 டசன் முட்டைகளை ரூபாய் 81க்கு வாங்குவது அல்லது அருணா 15 முட்டைகளை 64.5க்கு வாங்குவது, அதாவது 64 ரூபாய் 50 காசு. எது சிறந்தது நம்ம பார்க்கணும். முதல்ல எடுத்துக்கலாமா பாருங்க. 1.5 டசன் முட்டைகள் எவ்வளவு? 81 ரூபா. ஒரு டஜன் அப்படின்னா 12. ஒரு டஜன், ஒரு டசன் எவ்வளவு? 12. அப்போ அரை டசன் எவ்வளவு? 6. அப்போ மொத்தம் எத்தனை முட்டை? 18 முட்டை. அதாவது 1.5 டசன் எத்தனை முட்டைகள்? 18 முட்டை. 18 முட்டையோட விலை எவ்வளவு? 81 ரூபா. நமக்கு என்ன வேணும்? ஒரு முட்டையோட விலை வேணும். ஒரு முட்டையோட விலை வேணும்னா இந்த 81 எதை கொண்டு வகுக்கணும்? 18 கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணலாமா? எந்த வாய்ப்பாடு பாருங்க? 9 வாய்ப்பாடு பாருங்க. 9 18, 9 9 81. இப்போ 2வது வச்சு கேன்சல் பண்ணுங்க. 2 2, 4 2 8, மிச்சம் எத்தனை? 1. 1 2 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே புள்ளி வைக்கணும். இங்கே என்ன செய்யணும்? 0 சேர்க்கணும். இப்போ 10 எத்தனை? 2 10. அதாவது 9 2 கொண்டு வகுத்தா 4.5. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு முட்டையோட விலை 4.5. 4.5னா எவ்வளவு? 4 ரூபாய் 50 பைசான்னு அர்த்தம். சரியா? ஒரு முட்டையோட விலை. அடுத்தது பாருங்க, 15 முட்டை எவ்வளோன்னா 64 ரூபாய் 50 காசுகள். 64 ரூபாய் 50 காசுகள். இது கொஞ்சம் கரெக்டாக எழுதிருமா? 64 ரூபாய் 50 காசுகள். நமக்கு என்ன வேணும்? ஒரு முட்டையோட விலை வேணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த 64.50 எதை கொண்டு வகுக்கணும்? 15 கொண்டு வகுக்கணும். வகுத்துடலாமா பாருங்க. 5வது பாருங்க. 4 5 5, 3 5 15. இதை 5வது வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? 6 இருக்கா? 6ல் ஒரே ஒரு 5 தான். மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 4க்கு முன்னால். 4க்கு முன்னால் 1 போட்டால் 14. 14ல் 2 5 10, புள்ளி வச்சுருமா? 14 2 5 10, மிச்சம் 4 எங்கே போகும்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 4 போட்டால் 45. 45ல் 9 45, இது 0 அப்படியே வந்துடும். இந்த 0 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்க. இப்போ 3வது வாய்ப்பாடு. 1 3 3, 4 3 12, புள்ளி வச்சாச்சு. 9 இருக்கா? 3 9, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ ஒரு முட்டையோட விலை எவ்வளவு? ரூபாய் 4 30. 4 ரூபாய் 30 பைசா. இங்கே பாருங்க, ஒரு முட்டையோட விலை 4 ரூபாய் 50 காசு. இங்கே ஒரு முட்டையோட விலை 4 ரூபாய் 30 காசு. அப்போ எப்படி வாங்குறது சிறந்தது? 15 முட்டைகளை வாங்கிக்கிறதா சிறந்தது. அப்போ 15 முட்டைகளை ரூபாய் 64 ரூபாய் 50 காசுக்கு வாங்குவதே சிறந்த வழி. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.